வசந்தபுரங்கிற கிராமத்துல ரங்கையாவும் ரமணி அம்மாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு. அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது. போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. அப்படி வரத்துல பிறந்த பையன்தான் ஓவியன். மேல் படிப்புக்காக ஓவியனை வெளியூருக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாரு. ரங்கையாவுக்கு ஒரே ஆசைதான், தன்னோட மகனை ஒரு அதிகாரியா பார்க்கும். பக்கத்துல இருக்கிற நீர்நிலையெல்லாம் வறட்சியில தண்ணி இல்லாம போனாலும் ரங்கையா வீட்டு கிணத்துல மட்டும் தண்ணி குறையாம இருக்கும். அதனாலேயே பக்கத்து கிராமத்துல இருந்தெல்லாம் இங்க வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. தாத்தா பாட்டா காலத்துல இருந்தே பக்கத்துல இருந்தே 10 கிராம மக்களும் வந்து இங்க தண்ணி எடுத்துட்டு போவாங்க. என்னப்பா ரங்கையா, மகனை வெளியூருக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறியாம்டோ? படிக்க வச்சதெல்லாம் போதும்ப்பா. கொஞ்சம் விவசாயத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா தானே நாளைக்கு அவன் தலையெடுக்கிறப்ப பண்ணையத்தை மேலே கொண்டாடுவான். எதுவுமே சொல்லி கொடுக்காம நாளைக்கு பண்ணையத்தை பாருன்னா அவன் எப்படி பார்ப்பான்? நம்ம சுப்பையம்மாவனை பாரு, போகிறப்பவும் வரப்பவும் கூடவே கூட்டிகிட்டு போவான். இப்போ பாரு, அவன் எல்லார்த்த விட நல்லா விவசாயம் பண்ணுறான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானுமே. ஆனால் நாம் தான் காட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவனாவது ஒரு அதிகாரியாகும், அதனால தான் படிக்க வைக்கிறேன். ரங்கையா ஒரே மகன்னே எந்த கண்டிப்பும் இல்லாம வளர்த்துனதுனால படிக்க போன இடத்துல படிப்பு தவிர மற்ற எல்லா பழக்கத்தையும் கற்றுக்கிட்டான். எப்படியோ ஒரு வழியா பரீட்சையில் ஃபெயில் ஆகாம பாஸ் ஆயிட்டான். ஆனால் அவன் எடுத்த மார்க்குக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. சரி, படித்த படிப்புக்கு வேலை தான் கிடைக்கல. அவன் சொந்த ஊருக்கு போய் அவங்க விவசாய நிலத்தை பார்க்கலாம், அப்படியே இல்லைன்னா ஒரு தொழிலை தொடங்கி அங்கே இருக்கிற மக்கள் 4 பேர்த்துக்கு வேலை கொடுப்பான்னு பார்த்தா ரங்கையா மாதம் மாதம் செலவுக்கு அனுப்புகிற காசில் நல்ல சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தாள். ஓவியனோட நண்பர்கள் எல்லாம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பணத்தை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் ரங்கையா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். ஓவியனுக்கு குடும்ப கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் செல்வாக்கா வளர்த்துனாரு. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஓவியன் ரங்கையாவோட காசுல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்றான். ரங்கையா, உன் மகனுக்கு தகவல் சொல்லிடு. நம்ம காமாட்சிய டவுன் ஆஸ்பத்திரியில சேர்த்தி இருக்கிறாங்க. ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் பஸ்ஸுக்கு போனோம்னா 10 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துருவோம். காமாட்சியும் பார்த்துட்டு அப்படியே உன் மகனையும் பார்த்துட்டு 2 மணிக்கு வர நம்ம ஊர் பஸ்ஸில் ஏறி இங்கே வந்துடலாம். அடுத்த நாள் காலையில ரங்கையாவும் சோமையாவும் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓவியனை பார்க்கறதுக்கு அவன் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அவன் இவங்களை எதிர்பார்த்து வெளியவே நின்றுட்டு இருந்தான். ஓவியனை பார்த்து சோமையா, ஓவியா, நீ இங்கேயா வேலை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமாங்க ஐயா, நான் இங்க தான் 4வது மாடியில வேலை பண்றேன் அப்படின்னு போய் சொல்லிட்டான். சோமையா ரங்கையாவை பார்த்து, பரவாயில்ல ரங்கையா, நீ படிக்க வச்சுட்டு வீணா போகல. உன் பையன் நல்ல உத்தியோகத்துல தான் இருக்கிறான். தன்னோட மகனை மற்றவங்க புகழ்ந்ததை கேட்டு ரங்கையாவுக்கு மனசெல்லாம் நிறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன்னோட மகன் நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டான். இனிமேல் நான் அவனுக்கு பணம் அனுப்ப தேவையில்லை, அவன் தான் நம்மளுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புவானே. ரங்கையா பணம் அனுப்புறதை நிறுத்திட்டாரு. கையில் காசு குறைய குறைய ஓவியனோட நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தங்களாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தவன் காசோட அருமையும் தனிமையும் உணர்ந்தான். ரங்கையா கண்டிப்பா சொல்லியிருந்தா கூட ஓவியனுக்கு காசோட அருமை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த தனிமை அவனுக்கு காசோட அருமையும் காசு இல்லாமல் போனால் மக்கள் எப்படி நடத்துவாங்கன்னு நல்லா புரிய வச்சிருச்சு. சரி, இனிமேல் நம்ம ஊருக்கு போய் ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொந்த ஊருக்கு கிளம்பி வரான். பஸ்ஸில் வரத்துக்கு கையில் காசு இல்லை, அதனால நடந்தே வரான். வர வழியில் பல பழத்தோட்டத்தை தாண்டி பல ஊர்களை தாண்டி நடந்து வரான். ஓவியன் ரங்கையா கிட்ட, எனக்கு டவுனுக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல, நான் இங்கேயே இருக்கிறேன். இங்கேயே இருந்து ஏதாச்சும் தொழில ஆரம்பிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நம்ம விவசாய நிலத்தை பார்த்துக்கிறேன். பண்ணா உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. உன்னை நான் எதையும் வற்புறுத்த மாட்டேன்.
ஆனால் நீ எந்த வேலையை பண்ணினாலும் உன்னோட உழைப்பை மட்டும் முழுமையாக போடு. உழைக்கிறதுக்கு சலுப்பு படுறோமே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவே. கண்ணா, உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் சரியாக பயன்படுத்தினீன்னா எந்த வேலை பண்ணினாலும் நீ தான் கண்ணா ராஜா. ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப தான் ஓவியனுக்கு ஒரு யோசனை வந்தது. நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய வறட்சியை தாங்குற அளவுக்கும் கிணறு இருக்குது, எலுமிச்சை தோட்டமும் இருக்குது, ஏன் நம்ம சர்பத் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சா. அடுத்த நாளே சர்பத் ரெடி பண்ணி சைக்கிளில் டவுனில் இருக்கிற கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். மொத அவனோட வியாபாரத்தை சைக்கிளில் ஆரம்பித்தான். படிப்படியாக வளர்ந்து எல்லா நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய கடை முதலாளிங்கெல்லாம் ஓவியனோட நேரடி வாடிக்கையாளராக மாறினாங்க. சின்ன சைக்கிளில் ஆரம்பித்த அவனோட வியாபாரம் இப்போ பெரிய வண்டியில் எல்லா நகரத்துக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். நாளுக்கு நாள் அவனோட வியாபாரம் வளர்ந்துக்கிட்டே போச்சு. அந்த ஊர்லேயே அவன் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டிட்டான். ஃபேக்ட்ரி கட்டி அந்த ஊர் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தான். உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் கடல் கடந்தும் அவனோட வியாபாரம் நல்ல செழிப்பாக இருந்தது. என்னதான் அவன் பெரிய செல்வந்தனாக மாறினாலும் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ விரும்புனதா.